ஜூம் பண்ணி பெருசா இங்கிருந்து மீனை இப்படி எடுத்து அப்படி கொண்டு போடா. இப்படி ஏறா மீன் பக்கத்தில் ஜூம் பண்ணி பெருசா. இதை விட எண்ணி எடுக்க தேவையில்லை, அப்புறம் அங்கிட்டு போய் எடுத்துக்கலாம். அப்படி உட்காந்துரு. ஓகேவா? வணக்கம் நண்பர்களே, மீனவன் வளரி பாண்டி. இன்னைக்கு வந்தோம், இந்த 4 கண்டை அடித்தோம், ஒரு 8 கிலோ தேலி அடித்தோம். பாருங்க, நல்லா பல்லு கண்டை, நாட்டு பல்லு கண்டை. ஜிலேபியை பாருங்க எவ்வளோ பெருசுண்டு, நல்லா அருமையான ஜிலேபி. ஆமாம், அதாவது நமக்கான பொழுதுபோக்கை நாம தான் பழகிக்கிறணும். நாளைக்கு இன்னைக்கு இந்த பொழுது கழிச்சா நாளைக்கு வேலைக்கு போயிடலாம். டென்ஷனாக இருந்தால் சரக்கு அடிக்காதீங்க, மீன் பிடிக்க வாங்க. மூளையும் கண்ணும் ஒரே இடத்துல இருக்கும், அருமையான பொழுதுபோக்கு. கவலையா மீன் பிடிக்க வாங்க, கிடைக்குது கிடைக்கல அப்படியே அந்த மூளை ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம அந்த டென்ஷன்லாம் மறந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்டை எடுத்திருக்கோம், ஒரு 8 கிலோ தேலி எடுத்திருக்கோம். இந்த 4 மீனுமே எந்த மாராசை வாங்குறாரோ உயிரோடு தான் இருக்குது, அவருக்கு இந்த 8 கிலோ தேலி ஃப்ரீ. சும்மா சொல்கிறேன் நண்பர்களே, தேலி சாப்பிடாதீங்க, இதை நான் இப்போ உள்ளே விட்டுட்டு போயிடுவேன், வீடியோவுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். தேலி சாப்பிட்டீங்களாக்கே ஒரு கொழுப்பு சத்து, அப்புறம் மாராடப்பு வந்து மரியாதை போய் சேர்த்துருவீங்க. அதனால தேலிலாம் வேணாம். இது 8 கிலோ தேலி அப்படி போட்ட நாயாவது சாப்பிட, உள்ளே போட்ட மாதிரி தண்ணியை தான் கெடுக்கும் இந்த இது. அதனால தான் ஜிலேபிலாம் பாருங்கள், நல்லா பெருசு பெருசு ஜிலேபி. அங்கே ஒரு ஜிலேபி, இந்த பல்லுக்கண்டை. 4 மீன், ரொம்ப அருமையான மீன். 4 உயிரோடு தான் இருக்குது. கிட்ட வாடா, காமிடா. பாருங்க, 4 வாழைப்பழத்துக்கு தான் இருக்குது, 4 வாழைப்பழத்துக்கிட்டு இருக்கா இந்த தேலி. ஆமாம், சரி ஓகேடா நண்பர்களே, பெல் பட்டனை தட்டி விடுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். உங்களுக்கு பொழுது உடனே ஏன் கூட வாங்க, நான் மீன் எப்படி பிடிக்கணுன்றது ஒரு தொழிலை கற்று தரேன். என்னைக்காவது நம்மளுக்கு இது உதவும். இந்த பாருங்கள், 4மே தரமான பீஸ் தான், எந்த பீஸும் குறைஞ்ச பீஸ் இல்லை. தரம் 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 4 வாங்கினா ஒரு 7 பேர். சும்மா சொல்கிறேன். சரி பாப்பா, அடுத்து மீட் பண்ணுவோம்.